Hello everyone, welcome to Kumar Academy. So நான் சதீஷ் குமார். I am a civil service trainer. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்காக கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். இதில் மெயின்ஸ்க்காக கண்டெம்பரரி இந்தியா, தட் இஸ் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸில் ஏற்கனவே பல டாபிக் பார்த்துருக்கோம். கடைசியாக நம்ம பார்த்த டாபிக் வந்து இந்திரா காந்தி, பங்களாதேஷ் கிரைசிஸ், இந்தோ பாகிஸ்தான் வார், அது பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதுக்கு அடுத்து 1971 அப்புறம் டு 1977 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, 1971 to 77. ஸோ முக்கியமாக எமர்ஜென்சி, ஓகே, ஜேபி மூமெண்ட் அண்ட் எமர்ஜென்சி, வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். நிறைய தடவை இந்த மெயின்ஸ் எல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜேபி மூமெண்ட் அண்ட் எமர்ஜென்சி. ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்னா, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ எமர்ஜென்சி மாதிரி ஒன்று கொண்டு வர்றதெல்லாம் ஒரு கிரிட்டிக், இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷன் படி தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் லாஸ்ட் ரிசோர்ட்டாக தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ரிசோர்ட் மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சா, இல்லை இந்திரா காந்தி அவங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் பவரை காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களா, அந்த மாதிரிலாம் இதை தெரிஞ்சுக்கணும். ரைட், இட் வாஸ் அ டெஸ்டிங் டைம் ஃபார் இந்தியா, even though India overcome that, but we need to know what it is, why it happened, it should not happen again. அதுக்கெல்லாம் நம்ம அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு ஜேபி மூமெண்ட் அண்ட் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆக்சுவலாக பங்களாதேஷ் வாரில் இந்திரா காந்தி ஜெயிச்சு முடிச்சிட்ட பிறகு, ஸோ இந்திரா காந்தி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். பங்களாதேஷ் வார் முடிச்சிட்ட பிறகு ஆக்சுவலாக அவங்க புகழின் உச்சிக்கு வந்திருப்பாங்க. ஓகே, 1971 அந்த டைம்லலாம். அப்போது அதுக்கு அடுத்து 1972 மார்ச் மாதம் ஒரு எலெக்ஷன் நடக்கும், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். அந்த ஸ்டேட் எலெக்ஷன்லேயும் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா சென்டர், ஸ்டேட் எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், இன்ஃபேக்ட் ஆல் த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். ஸோ சி பிகம் அன் இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்திரா மாதிரி ஆயிடுச்சு, இந்திரா இஸ் இந்தியா மாதிரி. ஓகே, இன்ஃபேக்ட் ஈவன் அவங்க பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டிலையும் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இந்த ஓல்டு சிண்டிகேட் எல்லாம் போயிட்டாங்கல்ல. ஸோ ஷீ வாஸ் த சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் அத்தாரிட்டி. ஓகே, அதனால் இந்திரா காந்தி ஷி டுக் சம் ஸ்டெப்ஸ். அவங்களுடைய அஜெண்டாவாக 1971 நம்ம பார்த்தோம், சில லெஃப்ட் ஐடியாலஜிஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக. ஸோ அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இந்திராவோட அஜெண்டா. ஸோ சென்டர் டு லெஃப்ட் ஆஃப் சென்டர் அஜெண்டா 1971 to 74. அண்டு இதை இது பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இன் 1972 ஆகஸ்டில் ஜென்ரல் இன்ஸ்டியூட்ஸ் வாஸ் நேஷனலைஸ். ஓகே, ஜென்ரல் இன்ஸ்டியூட்ஸ் கம்பெனி. தென் கோல் இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் நேஷனலைஸ் கவர்மெண்டைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறமேட்டா லேண்ட் ஓனர்ஷிப் வைக்கிற, அர்பன்லலாம் லேண்ட் ஓனர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு சீலிங்ஸ் வச்சுருவாங்க, இவ்வளோ தான் லேண்ட் வச்சுருக்கணும் ஒரு ஆள் அப்படின்ட்டு. ஓகே, தென் தேர் வாஸ் திஸ் எம்ஆர்டிபி ஆக்ட், அது ஏற்கனவே போட்டிருப்பாங்க 1969. இப்போ எம்ஆர்டிபி கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுவாங்க 1971, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த எம்ஆர்டிபி கமிஷன் வில் லுக் வெதர் தேர் இஸ் எனி ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் ஆர் குரூப் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுறாங்க, மோனோபோலி ஆக்குறாங்க, அந்த மாதிரி. ரைட், சி இது வந்து எம்ஆர்டிபி இவங்க கொண்டு வர்றது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். ஏன்னா எப்பயுமே ஒரு ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இதில், அந்த ட்ரேடு வந்து ஃபேராக இருக்கணும். இன்ஃபேக்ட் அந்த ட்ரேடில் காம்படிஷன் இருக்கணும். அப்போ காம்படிஷன் இருந்தால் தான் பையர்ஸ்க்கு நல்லது. இப்போது காம்படிஷனே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் அந்த ட்ரேடை டாமினேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, மோனோபோலியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் செல்லர் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க?
அவர் வைக்கிறது தான் விலையாயிரும். ஓகே, அதனால தான் இந்த மோனோபோலிஸ் எதனால் உருவாகுங்கன்னா அவங்க கையில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருந்துச்சு, பவர் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஆகும். ஸோ அதை ஒழிக்கிறதுக்காக இவங்க கொண்டு வராங்க. பட் அட் த சேம் டைம் இதனால் என்ன ஆகும்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இந்தியா வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ரைட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லார்ஜாக அமௌண்ட்டாக பெரிய இண்டஸ்ட்ரிக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஹர் இன்டென்ஷன் வாஸ் கரெக்ட். ஓகே, ஆனால் அதில் சில ஃப்ளாஸ் இருக்குது. தட் இஸ் மோனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் கொண்டு வராமல் வேறு மாதிரி கொண்டு வந்துட்டணும். பட் ஆனால் அன்றைக்கி அது இப்படி கொண்டு வந்தாங்க. அதை லேட்டராக நம்ம எப்படி மாற்றணும், காம்படிஷன் கமிஷன் அப்படின்னு மாற்றணும். 2002 காம்படிஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஸோ அதை அதுக்கப்புறமேட்டா 2007 2009லலாம் அதை அந்த ஆக்டை இது பண்ணி இப்போ காம்படிஷன் கமிஷனும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ த காம்படிஷன் கமிஷன் வில் லுக் வெதர் ஒரு ட்ரேட் வந்து ஃபேராக நடக்குதா, அங்கே காம்படிஷன் இருக்குதா, காம்படிஷனை எலிமினேட் பண்ண அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் எதாவது நடக்குதா அப்படின்ட்டு. இப்போது ஸோ ஐடியா வாஸ் குட், பட் த வே ஷி இம்ப்ளிமெண்டட் ஹார்ம் திஸ் எக்கானமி. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து அவங்களோட இன்டென்ஷன் கரெக்டு. ஏன்னா சப்போஸ் இஃப் சம்படி இஸ் டாமினேட்டிங் ஒன் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, அவங்க வில் ஹாவ் த பவர் டு டிக்டேட் த ப்ரைஸ் டு தி கஸ்டமர். அப்போ அவங்க பவரை அப்படி பண்ணாங்கன்னா த பீப்புள் வில் பி பையர்ஸ், கன்சூமர்ஸ் வில் பி த சஃபரர். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி கொண்டு வராங்க. ஓகே ஓகே அடுத்தது பட் ஆனால் இதெல்லாம் பண்ணால் கூட லெஃப்ட் ஐடியாலஜி போனால் கூட she also still believed in the mixed economy. That is there is private players இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸை கண்டினியூஸாக அபாலிஷன் இல்லை. ஸோ முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் which are core industries which are vital for the welfare of people அப்படின்றத தான் அவங்க நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது she also strictly followed the ceilings on agriculture land holdings. அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வச்சு செவரல் ஸ்டேட்ஸில் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் போக. ஓகே, அப்புறமேட்டா ஃபுட் கிரேட் டிஸ்ட்ரிபியூஷன் சீப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டட் அ ப்ரோக்ராம் அண்டு தேர் வாஸ் அ ப்ரோக்ராம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் இன் ரூரல் ஏரியாஸ். நீங்கள் அதெல்லாம் படிப்பீங்க நிறையா இதெல்லாம். அதில் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணாங்க எக்கானமியில், அது அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் சிலது க்ரியேட் பண்ணாங்க. she also made the nationalized bank to open branches. Nationalized banks வந்து it should be compulsory that they should open branches in the rural areas. ஓகே, ஏன்னா பேங்க் வந்து அந்த டைம் வரைக்கும் ரூரலில் பெனட்ரேட்டே ஆகாமல் இருக்கும். ரூரலில் பெனட்ரேட் ஆகலைன்னா என்ன பிரச்சனைனா ரூரலில் கிரெடிட் அவைலபிலிட்டி இருக்காது. ரூரலில் கிரெடிட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா ரூரல் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் பேங்கிங் மாதிரி இல்லாமல் நான் பேங்கிங் இல்லைன்னா வேறு என்ன பண்ணுவாங்க, கந்துவட்டியில் போய் வாங்குவாங்க. கந்துவட்டியில் வாங்கினா அவன் கொள்ள வட்டி வைப்பான். அப்போ அவங்கெல்லாம் அதில் சஃபர் ஆகி மாட்டிட்டு முடிச்சுட்டு வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. ஸோ ரூரல் பீப்புளுக்கு லோன் போனோன்னா பேங்கிங் எல்லாம் ரூரலில் இருக்கணும்னு சொல்லி ஷீ டிசைடட். ஓகே, ஸோ பேங்க் ஷுட் ஓப்பன் பேங்க்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரெடிட் ஷுட் பி அவைலபிள் டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், farmers and self-employed person. Okay, so see, our ideas are meant to be growth for downtrodden people and the மாதிரி தான். Okay, it is not wrong அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகப்படுது, அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. ஓகே, இந்தியாவில் அதே மாதிரி டு ரெடியூஸ் பிஸ்னஸ் மேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பாலிட்டிக்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, ban on donation by joint stock companies to political parties. ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இது பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் மேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் இன்றைக்கி ட்ரெண்டில் இந்தியாவில் ஒன்று போயிட்டுருக்கு. பாண்ட்ஸுன்னு சொல்லி ஃபண்ட்ஸ் வந்து பாண்ட்ஸ் மூலமாக, எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்னென்னா கம்ப்ளீட் அனானிமிட்டி, யார் கொடுக்குறாங்கன்னே தெரியாது இந்த பாண்ட்ஸை இப்படி பண்ணுறதுனால. ஸோ இது என்னென்னா இட் வில் ரிசல்ட் இன் சம் பீப்புள் ஹேவிங், நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நிறையா பணம் கொடுப்பாங்க.
இந்த பாண்ட் மூலமாக அனானிமஸாக. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க வாங்கியிருக்காங்கன்ட்டு பின்னாடி அவங்க வந்து அவங்களோட பாலிசியை அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வில் நாட் பி குட் ஃபார் பீப்புள். ஓகே, இன்ஃபேக்ட் 2014-19 எலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒன் மேஜர் பார்ட்டி, தட் இஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி காட் த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக. மோர் தென் 80% அந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி அவ்வளோ பணம் வச்சுருக்காங்கிற மாதிரி அவ்வளோ பணம் அவங்களுக்கு வருது. யார்கிட்ட வருதுன்னு தெரியாது, எந்த இண்டஸ்ட்ரி எந்த பிஸ்னஸ் கிட்ட வந்துட்டு. ஸோ திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ்மேன் என்ன சும்மா பணம் கொடுப்பான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, தே வில் ஹேவ் அ சே ஆன் தி அஜெண்டா ஆஃப் த கவர்மெண்ட். அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்திரா காந்தி அந்த டைமில் பேன் ஆன் பொலிட்டிக்கல் பேன் ஆன் டொனேஷன்ஸ் பை ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்து she passed two major amendments, 24th and 25th amendment. In fact, இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சேலஞ்ச் வித் ஜுடிஷியரி மாதிரி. ஆக்சுவலாக ஜுடிஷியரி என்ன பண்ணியிருக்கோம், 1967 கோலக்நாத்னு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸில் என்ன பண்ணோம், பார்லிமெண்ட் கேனாட் டேக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த மாதிரி சொல்லிடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். அதெல்லாம் அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி, பார்லிமெண்ட் கேனாட் அப்படிங்கிற மாதிரி கோலக்நாத் கேஸில் கொடுத்துரும். அப்போது இந்திரா காந்தி தான் 24th அமெண்ட்மெண்ட் போடுவாங்க 1971 பாஸ் பண்ணி, பார்லிமெண்ட்ஸ் அத்தாரிட்டி டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு போடுவாங்க 24th அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஸோ இட் இஸ் அகெயின் ஜுடிஷியரி மாதிரி. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஜஸ்டிஃபியபிள் பை கோர்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நான் ஜஸ்டிஃபியபிள். அப்போது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் என்னென்னா கவர்மெண்ட் வந்து அது பாலிசி மேக் பண்ணும்போது அதை கணக்கில் கொண்டுக்கணும். ஸோ அங்கே இருக்கிறது. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னா ஈக்குவாலிட்டி இருக்கணும், மக்களுக்கு வெல்ஃபேர் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரைட், அது சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, லேண்டு ரிஃபார்ம்ஸ். இதை வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை கடைப்பிடிக்கணுங்கிறதாக தான். இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும்னா ரிச்சாக இருக்கவங்ககிட்ட இருந்து லேண்டெல்லாம் எடுத்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கை வைக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நிறையா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தூக்கி ஆர்டிகல் 300 போட்டு அதை வந்து ஜஸ்ட் லீகல் ரைட் ஆகிட்டாங்க. பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வென்எவர் ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட் பாலிசி ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது வந்து சம்டைம்ஸ் இதில் கை வைக்கிற மாதிரி இருக்கும், தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். இன்ஃபேக்ட் அப்படி தான் கோர்ட்டுக்கு போவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கோர்ட்டில் ஜஸ்டிஃபியபிளாக இருக்கு இல்லையா, அதனால் அதை கொண்டு போய் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ கோர்ட் வந்து இவங்க பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பண்ணுற திட்டத்தை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு வழி இருக்கு இல்லையா, அதுக்காகத்தான் இவங்க இப்படி பண்ணுவாங்க. 24th அமெண்ட்மெண்ட் போட்டு பார்லிமெண்ட் அத்தாரிட்டி டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து 25th அமெண்ட்மெண்ட் மூலமாக எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம், ஓகே, ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது, லேண்ட் ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எடுக்கும், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலான்னு பார்லிமெண்ட் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க அமௌண்ட் போடுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு அமெண்ட்மெண்ட் மூலமாக ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த பிரின்சஸ்க்கெல்லாம் ப்ரைவேட் பர்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் இருந்துச்சு பிரின்சஸ்க்கு, பழைய பிரின்சஸ் இருந்தவங்களுக்குலே, அதையும் அழிச்சிடுவாங்க. இன்ஃபேக்ட் அதை முதல்ல அவங்க அழிக்க முயற்சி பண்ணுவாங்க, அது சுப்ரீம் கோர்ட் வேணாம் இது சொல்லிடும், பிரசிடென்ட் ஆர்டர் மூலமாக பண்ணும்போது அதை அழிச்சிடும். இன்ஃபேக்ட் அதை வந்து இவங்க இப்போ எலெக்ஷனில் ஒரு இதாகவே ஒரு இஷ்யூவாகவே எடுப்பாங்க, பிரின்சஸ்க்கெல்லாம் இன்னும் சலுகை கொடுத்துட்ருக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சு வேறு வந்துட்டாங்க, பவர்ஃபுல்லாக வேறு இருக்காங்க இல்லையா. ஸோ ஷி மேட் another amendment act and she abolished the privileges of the former princess. Okay. She also at this time another major thing என்னன்னா, இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்டட் நியூக்ளியர் டிவைஸ் அட் பொக்ரான் இன் 1974. ஓகே, நியூக்ளியர் டிவைஸ் எக்ஸ்ப்ளாஷன் பண்ணாங்க, நியூக்ளியர் டிவைஸ் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லி, ரைட், புத்தர் சிரிக்கிறாரா. ஓகே,
It was the first successful nuclear bomb test by India, 18 May 1974. Okay, in fact ராஜஸ்தானில் போக்ரானுங்கிற இடத்துல நடக்கும், அதனால தான் அது போக்ரான் 1ன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்மைலிங் புத்தான்னு ஒரு பேர், இன்னொன்று போக்ரான் 1 1974. ஓகே, ராஜஸ்தானில் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எதுக்காக பண்ணுதுன்னா, அந்த டைமில் 1964 சைனா முதல்ல பண்ணிடுவான். அதுலேருந்தே இந்தியாவுக்கு வந்து இது பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ பண்ணுறாங்க 1974. பட் இந்தியா என்ன சொல்லும், திஸ் இஸ் ஃபார் அ பீஸ்ஃபுல் பர்பஸ், வி ஆர் நாட் கோயிங் டு பில்ட் எனி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொல்லும். பீஸ்ஃபுல்லாக தான் பண்ண போகிறேன்னு. பட் த மேஜர் ரீசன் தெரியுது இல்லையா? ஓகே, இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1998 போக்ரான் 2 டூரிங் வாஜ்பாய் கவர்மெண்ட் டைமில் போக்ரான் 2 ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்லி பண்ணாங்க. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ மல்டிபிள் டெஸ்ட் பண்ணாங்க, 4-5 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உலக கம்யூனிட்டி எல்லாம் நம்ம மேலே காண்டாகி தே புட்டு வாட் இஸ் நோன் அஸ் சாங்ஷன்ஸ் பண்ணாங்க. அந்த சாங்ஷன்ஸ் ஒரு 2007-8க்கு அப்புறமேட்டா தான் நம்ம நியூக்ளியர் டீல் போட்டு அதை வந்து சாங்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்தோம். ஓகே, பட் ஆனால் இந்தியா பிகம் அ நியூக்ளியர் ஸ்டேட். இன்ஃபேக்ட் உலகத்திலே இப்போது ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு 7-8 கண்ட்ரி தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கு. அதில் இந்தியாவும் ஒன்று. ஓகே, இந்த பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் மாதிரி. பெர்மனன்ட் 5க்கு அடுத்து வெளியில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணது நம்ம தான், இந்தியா தான், 1974. ஓகே, ஸோ வி ஆர் ஒன் ஆஃப் த நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கவங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து ஆனால் இனிமேல் நம்ம பீஸ்ஃபுல் இதுதான் யூஸ் பண்ணுறதுன்ட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இட் லுக் லைக் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன், ரைட்? இந்திரா காந்தியோட அவங்களோட பிளான் எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க ஈக்குவாலிட்டி இது பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் மேக்கிங் ஆல் த ரைட் நாய்ஸஸ், போக்ரான் அக்யூலேஷன் பண்ணுறாங்க, எவ்ரி திங் இஸ் கோயிங் ரைட் வெல். பட் எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து not favorable for Indira Gandhi, that is economic situation. Country is facing economic crisis around 1972, 73, 74 அந்த டைமில். ஓகே, 74 டைம்லலாம் கண்ட்ரி பெரிய எக்கனாமிக் டைம்ஸ் ஆயிரும். அதான் நமக்கு ப்ரீ எமர்ஜென்சி டைம் பார்க்கணும். 1974 இந்தியா என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. எமர்ஜென்சி மாதிரி ஒன்றெல்லாம் வருதுன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீ எமர்ஜென்சி டைம் எப்படி இருந்துச்சு? ஸோ ஒரு ஏர்லி 70sலேருந்தே எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து இதாகிக்கிட்டே இருக்குது, ரைட்? ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன். ஒரு பக்கம் ரெசெஷன் இருக்குது, க்ரோயிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் போகுது. கேலப்பிங் இன்ஃப்ளேஷன்னா இப்போ டபுள் டிஜிட்டுக்கு மேலே தாண்டி போகிறது, ஒரு 20% அந்த மாதிரி. ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 5%, 6%, 7% அப்படின்னு கூடுதுன்னா, எப்போ அது டபுள் டிஜிட் ஆகுதோ அப்போவே அது கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் பெரிய அளவில் போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. அதனால் ஸ்கேரிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸு, ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, ரெசெஷனால் ஸ்கேரிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸு இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 1973, 72, 73லாம். அது இல்லாமல் அந்த 72, 73 2 வருஷமும் மான்சூன்ஸ் ஃபெயில் கண்டினியூஸ்லி ஃபார் 2 years. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிக்ரீஸ் ரேப்பிட்லி. ஓகே, இது இல்லாமல் நம்ம பங்களாதேஷ் வார் 1971 இப்போ இது பண்ணதுனால அது நம்மளுடைய எக்கனாமிக் ரிசோர்ஸ் ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஒன்று வாரில் இது பண்ணதுனால வாருக்கான செலவு, இன்னொன்று நம்ம அந்த 10 million ரெஃப்யூஜிஸை இங்கே வச்சு இது பண்ணோம், ஃபீட் பண்ணோம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 10 million பீப்புளை ஃபீட் பண்ணுறதுனா அதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் ஆக்சுவலி ட்ரெயின் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பட்ஜெட் டிஃபிசிட்டாக போடுற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்திங்களா, அதுவும் சுத்தமாக குறைஞ்சிரும். இதுக்கு இடையில் 1973 இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துடும். வேர்ல்டு ஆயில் ப்ரைஸ் வந்து 4 மடங்கு கூட ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த டைமில் தான் இவங்க இந்த ஓபெக்னு ஒன்று ஃபவுண்ட் பண்ணுவாங்க, வேர்ல்டு ப்ரைஸஸ்க்கு ஆயில் ப்ரைஸ் இது பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் ஆல்சோ லெட் டு the price increase, crude oil price increase ஆகும் 4-fold. இது எதுலன்னா நம்ம ஊரில் இப்போ பவருக்கு, இன்ஃபேக்ட் இந்தியா வந்து க்ரோயிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா?
பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு. அப்போ அதோட விலையெல்லாம் கூடுவோம். ஓகே, ஒன்ஸ் பெட்ரோல் கூடுதுன்னா அதுக்கு அடுத்து அப்படியே ஸ்பைரல் மாதிரி எல்லா இடத்துலையும் செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா ப்ரைஸஸும் கூட ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கடையில் அக்ரிகல்ச்சர் வேறு மான்சூன் 2 வருஷமாக இல்லைன்னு சொன்னேன். அக்ரிகல்ச்சர் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பித்த உடனே இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் டிமாண்டும் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லாமே இங்கே ஒரு எக்கானமி வந்து ஒரு சர்க்கிள் தான். ஒன்று குறைஞ்சிச்சுன்னா இன்னொன்று குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ there was இண்டஸ்ட்ரியல் ரெசெஷன் அண்ட் ரைஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி நான் சொன்னேன் ப்ரைஸ் ரைஸு, கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் 20% அந்த மாதிரி போயிடுச்சு. இதெல்லாம் எப்போல்லாம் எக்கானமியில் பிரச்சனை வருதோ என்ன நடக்கும்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபுட் ரைட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு செவரல் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. ஓகே, இதை விட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து கேம் டு நோன் ஃபார் கரப்ஷன். ஸோ இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 17 வருஷமாக 20 வருஷமாக இந்தியாவை ரூல் பண்ணதில்லை. 1947லேருந்து 25 வருஷமாக ரூல் பண்ணதில்லை. ஸோ 1970ஸ்லாம் பயங்கர கரப்ட் ஆகிடும். நாட் ஓன்லி காங்கிரஸ் பட் ஆல்சோ த இந்தியன் பியூரோக்ரஸி, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே கரப்டடு, போலீஸ் இது எல்லாமே. ஸோ இந்த எந்த திட்டம் போட்டாலும் இந்திரா காந்தி அவ்வளோ திட்டம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் மக்களை போய் சேர்ந்துச்சுன்னா போய் சேர்றதில்லை. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு அடுத்து வருவாங்க ராஜீவ்காந்தி. அவர் தான் சொல்லுவார், கவர்மெண்ட் ₹1 திட்டம் போடுதுன்னா 15 பைசா தான் மக்களுக்கு போய் சேருது, 85 பைசா எங்கேயோ லீக் ஆகிடுதுன்னுக்குவான். ஸோ நம்ம வந்து சோசியலிசம் பேத்தை சூஸ் பண்ணது தப்பு கிடையாது. இந்தியாவில் நேரு இந்திரா காந்தி சோசியலிசம் ஃபாலோ பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் அந்த சோசியலிசம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா, அதுதான் இடையில உள்ளவங்கெல்லாம் தின்னுட்டு அவங்களே இன்றைக்கி வந்து சோசியலிசம் இது பண்ணது தப்பு, சோசியலிசம் லீன் பண்ணது தப்பு அப்படின்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் தின்னாங்க. அவங்களே இன்றைக்கி சொல்லுவாங்க இந்தியா சோசியலிசம் ஃபாலோ பண்ணது தப்புன்னுட்டு. அவங்க ஒழுங்காக அதை கரெக்டாக விட்டுருந்தாங்கன்னா இந்தியா எக்கனாமி நல்லா வளர்ந்துருக்கும். இன்ஃபேக்ட் வாட் எவர் நேரு அண்ட் இந்திரா காந்தி ட்ரை டு டூ வாஸ் டு இம்ப்ரூவ் த எக்கானமி தான். திங் த அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே சோசியல் கண்டிஷன், எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கண்டிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டிஷன் டிடன்ட் ஹெல்ப் தெம். ஸோ கரப்ஷன் இன்ஃபேக்ட் இந்திரா காந்தியவே அது தொடும். இன்ஃபேக்ட் அந்த டைமில் சஞ்சய் காந்தி இருக்கார் இல்லையா, இந்திரா காந்தியோட சன், யங் சன். ஓகே, அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மாருதி பிளான்ட் செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குவார் ஒரு இடம். ஓகே, அதெல்லாம் கூட கரப்ஷனில் தான் ஈஸியாக வாங்கியிருப்பார். ஸோ கரப்ஷன். ஸோ கவர்மெண்ட்டு இதனால் இவ்வளோ கரப்ஷன் இருக்கிறதுனால, அது இல்லாமல் அது லெஃப்ட் லீனிங் பாலிசி எடுக்குதா, ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரீஸ் அண்டு கேபிட்டலிஸ்டிக்கு ரிச் பர்சன், லேண்ட் ரிஃபார்ம்லாம் எடுக்கிறதுனால ரிச் பெசன்ஸு, அர்பன் அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாருமே ஹேட்டட் இந்திரா காந்தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ தெர் இஸ் ஆல்சோ டெஸ்பரேஷன் அமங் தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். ஏன்னா அவங்களாம் கம்ப்ளீட்டாக க்ரஷ் ஆக்கப்பட்டிருக்காங்க 1971. ஸோ அவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன், எப்படிடா பவர்க்குள்ளே வர்றதுன்ட்டு. ஸோ ஆல் திஸ் ஆர் கோயிங் டு ரிசல்ட் இன் வாட் இஸ் நோன் ஆஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். ஓகே, அது எப்படி வருது? 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்கும், இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுனால, தட் ரெசெஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸு, இதெல்லாம் வந்ததுனால என்ன வரப்போகுது? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். லைக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அன்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் ரெகுலராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு இதாக போயிடும். இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் பண்ணுறது ஒரு நார்மல் திங் ஆயிரும். நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. 1974 ஆல் இந்தியா ரயில்வே ஸ்ட்ரைக் வந்து நடக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் அது 22 டேஸ் நடந்ததாக சொல்லுவாங்க. 22 டேஸ் கண்டினியூஸாக. ஸோ லா அண்ட் ஆர்டர் டிஸ்பாயின்மெண்ட், லாட் ஆஃப் திஸ் ப்ரொட்டஸ்ட் ஸ்ட்ரைக்லாம் நடக்கிற டைமில் அது வந்து ஆஃபன் இட் டேர்ன் இன்டு வைலண்ட். போலீஸ் சப்ரஸ் பண்ணும், வைலண்ட் ஆயிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் ரெகுலராக க்ளோஸ் ஆகி கிடக்கும். ஓகே, ஸோ ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இட் வாஸ் அ கிளியர் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். ஸோ அப்போது ஒரு 2 மேஜர் ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து குஜராத்தில், இன்னொன்று வந்து பீகாரில். ஓகே, ஃபஸ்ட்டு குஜராத்தில் தான் வரும். குஜராத் அன்ரெஸ்ட்.
ஓகே. ஸோ இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா பீப்புள், அதனால் ஜனவரி 1974 குஜராத்தில் ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நவநிர்மன் ஆண்டோலன் அப்படின்னு சொல்லி, நவநிர்மன் ஆண்டோலியன்னு. அண்டு இன்ஃபேக்ட் எனக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு மேலெல்லாம் ஏறி நின்றுக்கிட்டு போராட்டம். ஸ்டூடெண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது கேயாட்டிக் ஸ்ட்ரைக், லூட்டிங், ரயட்டிங், ஆர்சன் எல்லாம். சூன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூமெண்ட் இது இதான உடனே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், நான் சொன்னேன்ல அவங்களுக்கு வந்து டெஸ்பிரேஷனாக இருக்காங்க மறுபடியும் பவருக்கு வர்றதுன்னு, அவங்க இதில் சேர ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட், முக்கியமாக ஜனசங். ஓகே, அவங்க வந்து இதில் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. ஸோ இவங்க சேர்ந்து குஜராத் ஸ்டேட்டையே கேஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ போலீஸ் இந்த டைமு அவங்கள சப்ரஸ் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸை யூஸ் பண்ணும், எக்ஸசிவ் ஃபோர்ஸ், லத்தி சார்ஜ் அண்ட் ஃபயரிங்னு. பட் ஆனால் இந்த போராட்டம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப வலுப்பெறுவோம். ஸோ அப்போது மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுவார், அங்கே போயிட்டு உண்ணாவிரதம் இருப்பார் சாகும் வரைன்ட்டு. ஸோ அவர் ரொம்ப நாள் இருக்க உடனே போராட்டமும் வலுக்க உடனே கைண்ட் ஆஃப் ஸ்டேட் எமர்ஜென்சி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிடும் அங்கே குஜராத்தில். அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் அங்கே இருக்கும், அதை டிசால்வ் பண்ணிடுவாங்க. டிசால்வ் த குஜராத் கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு இந்த குஜராத்தில் நடந்தது. என்னென்னா, ஒரு ஆட்சிக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் ஆகி வந்திருக்குது. அந்த கவர்மெண்ட்டை போராட்டம் நடத்தி ஒரு ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை இறக்கிட்டாங்க பவரை விட்டு. ஓகே, இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி அதுக்கு பயந்து இறக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அதை இந்திரா காந்தி செஞ்சது சரியாக தப்பாங்கிறது எப்படின்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு. பட் ஆனால் இந்திரா காந்தி அப்படி செஞ்சிட்டதுனால இதை அப்படியே ஆப்போசிஷன் சொல்லி தான் பிடிச்சிக்குவாங்க. இதை அப்படியே கொண்டு போய் பீகார்லேயும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து பீகார் அண்ட்ரஸ், புரியுதுங்களா? பீகார்லேயும் இதே மாதிரி ஒரு அகிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, அங்கே இன்ஃபேக்ட் நிறைய பேர் சாவுவாங்க இந்த போராட்டம் நடக்கிற டைமில். போராட்டம் நடக்குதுன்னா போலீஸ் எதாவது பண்ணுவாங்க, போலீஸ் இது பண்ணும்போது ஷூட்டிங் எதாவது நடக்கும், அடிதடி அப்படின்னு சாக ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட். ஸோ இந்த குஜராத் மூமெண்ட்டில் பீகார் மூமெண்ட்டில் இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே வந்து மொரார்ஜி தேசாய் பண்ண மாதிரி இங்கே ஒரு ஆள் பண்ணுவார், ஜெயபிரகாஷ் நாராயணன்ட்டு. இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த சைனா வார்லலாம் சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு சோஷியலிஸ்ட், ஒரு முக்கியமான ஆளுன்னு சொன்னேன். அப்போயே கூட சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் ஜெயபிரகாஷ் நாராயணில் என்னெல்லாம் செஞ்சாரு. ஸோ இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் பாலிட்டிக்ஸ் விட்டு விலகி இருப்பார். அவரை மறுபடியும் கூட்டுருவாங்க. ரைட், அவரும் வருவார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்லுவார்னா, அவருக்கு வந்து இந்திரா காந்தியோட செயல் பிடிக்காது. இந்திரா காந்தி ஆட்டோக்ராட்டிக்காக போயிட்டுருக்காங்க. ரைட். அதே மாதிரி இந்திரா காந்தி வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து கரப்டட் கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் அவருடைய ஃபேக்ட். இந்திரா காந்தி இஸ் கெட்டிங் கரப்டட், இந்திரா காந்தி இஸ் ஆக்சுவலி ஆட்டோக்ராட்டிக். இதை வந்து நம்ம இது பண்ணணும், என்ன பண்ணணும், we should actually stop this. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் போராட்டம் நடத்துவார். அவர் என்ன சொல்லுவார், அதுக்கு பேர் டோட்டல் ரெவல்யூஷன் நடத்துவார். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து கரப்டடாக இருக்குது, ஸோ டோட்டல் ரெவல்யூஷன். ஸோ அவரும் அங்கே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், அங்கே இருக்கிற பீகார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ரிசைன் பண்ண சொல்லி போராட்டம் நடத்துவார். பட் இந்த சமயத்தில் இந்திரா காந்தி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இது ஒரு செயின் மாதிரி வர ஆரம்பிக்குது. முதல்ல குஜராத்தில் கேட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணோம், இப்போ இங்கே கேட்பாங்க, அடுத்து இன்னொரு இடத்துல கேட்பாங்க, அப்புறம் இது 4 முழுக்க வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் நல்லா பாருங்கள், குஜராத்தில் நடந்துட்ட பிறகு தான் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஷுட் நாட் பி அ எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது, அப்படியே ஒரு செயின் தொடர் மாதிரி தொடர்றான்னு சொல்லிட்டு ஷீ டிட்டர்மின்லி கவர்மெண்டெல்லாம் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேபி என்ன பண்ணுவார், இந்த மூமெண்ட்டை அவர் என்ன பண்ணுவார், இதை ஆல் இந்தியா மூமெண்ட்டாக கொண்டு வரணும்னு நினைப்பார். ஓகே, இட் வாஸ் டு பிரிங் ஆல் இந்தியா மூமெண்ட், கண்ட்ரி வைட் மூமெண்ட்டாக நடக்கணும்னு நினைப்பார். அது ஜேபி மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறதுனால அவர் எங்கே பண்ணாலும் இந்த பாருங்கள், எனக்கு தலைக்கு மேலே அவர் பேசுகிறது எவ்வளோ பேர் கூடி கேட்குறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாப்புலாரிட்டி அது நல்லா ரீச் ஆகும்.
அப்போ இப்போ எல்லாருமே நான் லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாமே ஒன்று கூடி ஜேபியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஜேபி மாதிரி ஒரு ஆள் வந்து அது மூலமாக பாப்புலர் வந்து அப்படி ஆட்சிக்கு வரணும். ஸோ அவங்க ஐடியா என்னென்னா, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க இந்திரா காந்தி இருக்கிறதுனால. ஸோ அவங்க எப்படி பாப்புலர் ஆகுறது? ஸோ தே சப்போர்ட்டட் ஜேபி. ஜேபிக்கும் அவங்களுடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா அவர்கிட்ட எந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அவர் அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்குவார். ஸோ அது மூலமாக பண்ணுவார். ஆனால் ஆக்சுவலாக ஜேபி வந்து அவங்களோட ஐடியாலஜியான ஆள் கிடையாது. பட் ஆனால் அவருக்கு வந்து இந்திரா காந்தி போகிற போக்கு பிடிக்காது, நாட்டில் கரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பிடிக்காது. அதனால் அவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணுற கும்பல் வந்து இவர் நினைக்கிற மாதிரி ஒரு குரூப் கிடையாது. அது வந்து ஒரு கம்யூனல் குரூப்பு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாரு, இந்திரா காந்தி ஷுட் பி எலிமினேட்டடுங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருப்பார். ஓகே, ஸோ அதை தான் அவரோட மெயின் ஜஸ்டிஃபிகேஷன் இந்த மூமெண்ட்டில் இவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ரெண்டு சரி. ஒன்று, கரப்ஷன் வந்து இந்தியாவில் போகணும், அப்புறமேட்டா டெமோக்ரஸி இருக்கணும். ஏன்னா இந்திரா காந்தி இஸ் பிகமிங் மோர் லைக் அ ஆட்டோக்ராட்டிக், சோவியத் ஸ்டைல் ஆட்டோக்ராட்டிக் மாதிரி கொண்டு வராங்க. இந்த லெஃப்ட் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வருது, அவங்க கொண்டு வர வேகம், அவங்க கொண்டு வர இதெல்லாமே இட் வாஸ் மோர் லைக் சோசியலிசம் மாதிரி போயிட்டுருக்கு. இதை வந்து இங்கே ஆக்செப்ட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் குட் ஃபார் டெமோக்ரஸி, சர்வைவல் ஆஃப் டெமோக்ரஸி கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாலஜி. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நாள் நடத்த முடியாதுங்க. இந்த போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே சோறு விடுறாங்க. அவனும் வேலைக்கு போனால் அவனும் சாப்பிட்ணும்ல. ஒரு மாதம் 10 நாள் 20 நாள் ஒரு மாதம் வருவாங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவங்க ஃபிசில் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசில் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு சம்மர்லாம் முடிஞ்சிட்ட டைமில் ஃபிசில் அவுட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஏப்ரல் மே அந்த டைம்லலாம், சம்மர் டைமில். அப்போது இந்த மூமெண்ட்டுக்கு மறுபடியும் தீனி போடுற மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கும். அதுதான் த ஃபேமஸ் இன்ஃபேமஸ் கான்ட்ரவர்ஷியல் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ அலகாபாத் ஹைகோர்ட் 12 ஜூன் 1975 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்திரா காந்தி எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா 1971, அந்த எலெக்ஷனில் அவங்க ஃப்ராடு பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துரும். ஸோ இந்திரா காந்தி இன்க்ளூடட் இன் த கரப்டட் ப்ராக்டிஸ் டூரிங் எலெக்ஷன். ஸோ அவங்களோட எலெக்ஷனே செல்லுபடி ஆகாது அவங்க எலெக்ட் ஆனது அப்படின்ட்டு. ஏன்னா அவரை எதிர்த்து போட்டுக்கிட்டவர் அப்படி ஒரு இது கொடுப்பாரு. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கனாலே எனக்கு இதெல்லாம் இன்ஃபேக்ட் அந்த டைமில் கொஞ்சம் மாதிரி ஈஸி, இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும். ஓகே, சின்ன சின்ன ஃப்ராடெல்லாம் பண்ணுவாங்க, கள்ளவோட்டெல்லாம் போடுவாங்க அந்த டைமில். அதெல்லாம் நடக்கிறது தான் சற்றுவிழா. பட் ஆனால் அதுக்காக டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் ஒரு பிரைம் மினிஸ்டரை போயிட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணீங்க, அதனால் உங்கள் எலெக்ஷன் செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த தீர்ப்பு, அந்த கன்விக்ஷன் என்ன மீன் பண்ணுதுன்னா, அலகாபாத் ஹைகோர்ட் கன்விக்ஷன் வந்து அந்த ஷீ கேனாட் ஆக்சுவலி சீக் ஃபார் எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் ஃபார் அனதர் 6 years. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியாது கன்விக்ட் ஆகிட்டதுனால. ஏன்னா ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாருமே ரிசைன் பண்ண சொல்லி கேட்பாங்க பிரைம் மினிஸ்டரை, இந்திரா காந்தியை. ஆனால் இந்திரா காந்தி ரிசைன் பண்ண மாட்டாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஸோ இந்திரா காந்தி அலகாபாத்துங்கிறது ஒரு ரீஜனல் கோர்ட்டு, உத்தரப்பிரதேஷில் இருக்கிற கோர்ட்டு. ஸோ இந்திரா காந்தி ஷி வென்ட் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் போனால் அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து கொஞ்சம் நாள் கழித்து இது பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாக தீர்மானிச்சுட்டு தானே உடனே தீர்ப்பு கொடுக்க போது. ஸோ ஹியரிங் நடக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் நடக்கும். மீன்வைல் இந்த ஹியரிங் நடக்கிற டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மேலே இருக்க பார்த்தீங்களா, அவர் தான் ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணா ஐயர்னு. ஓகே, அவர் என்ன சொல்லுவார்னா 24 ஜூன் அன்னைக்கு என்ன சொல்லுவார்னா, இந்திரா காந்தி வந்து அவங்களோட ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பார்லிமெண்ட்டையும் அட்டன் பண்ணலாம், ஒன்று ஓட்டு போட முடியாது பார்லிமெண்ட்டில். பட் சீக்கிர பார்லிமெண்ட்டில் பேசலாம், பட் ஓட்டு மட்டும் போட முடியாது. ஸோ ஷீ கேன் ஸ்டே இன் த ஆஃபீஸ் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபைனல் அப்பீல், இப்போ அவங்க பண்ணுற அப்பீலுக்கு தீர்ப்பு, ஃபைனல் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவங்க அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இதுக்கடையில் குஜராத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த குஜராத் எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோற்றுருவாங்க. ஓகே, ஸோ இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அப்புறம் இந்திரா காந்தி எலெக்ஷனில் ஃப்ராட் பண்ணாங்கன்னு சொன்னது அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறமேட்டா குஜராத் எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோத்தது. இதெல்லாம் ஆப்போசிஷன்ஸ்க்கு ஒரு தீனி மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ மறுபடியும் அவங்க போராட்டத்தை தொடர ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க,
இந்த இந்திரா காந்தி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்கல்ல, அது ஃபைனல் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு விரும்பலை. அது எப்படியும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் எதுக்கு விடணும் இந்திரா காந்தியை, இப்போவே இந்த அம்மாவை இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்திரா காந்தி வந்து அலகாபாத் ஹைகோர்ட் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு இனிமேல் பதவியிலே இருக்கக்கூடாது, ஷீ ஷுட் இமீடியட்லி ரிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தே ஸ்டார்டட் அகிடேட்டிங் ஒன்ஸ் அகெயின். ஓகே, ஸோ அவங்களோட ரிசர்வேஷன் கேட்பாங்க. ஸோ ஒரு 25 ஜூன் படி அப்போது ஜேபி நாராயணன் தான் அவர் என்ன சொல்லுவார், எல்லாருக்கிட்டையும் நம்ம 29th let us ஸ்டார்ட் மேஜர் மூமெண்ட். ஓகே, இந்த தடவை நம்ம பார்லிமெண்ட் போயிட்டு அந்த அம்மாவை பதவி இறக்க சொல்லுவோம், பார்லிமெண்ட்டு சுற்று இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் இன்னொன்று சொல்லுவார், ரெக்வஸ்ட் வைப்பார் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு, தட் இஸ் போலீஸ், ஆர்மி, பியூரோக்ரஸி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லார்கிட்டையும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, தட் இஸ் இந்திரா காந்தி அவங்க சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, எல்லோரும் சிவில் டிஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பண்ணுங்கள். ஓகே, நான் கோஆப்ரேஷன், நீங்கள் வந்து இந்திரா அவங்க சொல்கிறத ரெஃப்யூஸ் பண்ணுங்கள், அவங்களோட ஆர்டரை ஏற்றுக்காதீங்க, போராட்டம் நடத்துங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு இந்திரா காந்தியை பதவியிலேருந்து இறக்குறதுக்கு டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தே ஆர் டேக்கிங் அன்டெமோக்ராட்டிக் மெத்தட்ஸ். அன்டெமோக்ராட்டிக்னா என்ன செய்கிறாங்க, கெரோ பண்ணி அவங்கள பதவியிலேருந்து எடுக்கணுன்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு இந்திரா காந்தி வந்து ஃப்ராடுன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒத்துக்கணும். இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கா அவங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கலான்ட்டு. அது இல்லாமல் எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. 71 நடந்தது எலெக்ஷன், 76 வரப்போகுது. ஸோ இப்போ ஜூன் மாதம், 76 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதமே வரப்போகுது. ஏன் அவசரப்படுறாங்க? 6 மாதம் பொறுக்கலாம்ல, ஒரு 8 மாதம் தான் இருக்கும், பொறுக்கலாம்ல. 8 மாதம் பொறுத்தாங்கன்னா எலெக்ஷன் வந்துட போகுது. அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தீர்ப்பு இதெல்லாம் வச்சு இந்திரா காந்தியை சொல்லி மக்கள் மத்தியில் பேர் வாங்கலாம்ல. பட் தே ஆர் ஸோ அர்ஜென்ட் டு டீசெட்டில் இந்திரா காந்தியை. அப்போது இந்திரா காந்தி பார்ப்பாங்க, ஸ்விஃப்டாக இது வேலைக்கு ஆகாது, இவங்களை விட்டால் குஜராத்தில் பண்ண மாதிரி நாடு முழுக்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொல்கிற மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவல்யூஷனுங்கிறாரு, கவர்மெண்ட்டோடைய ஆர்மியை ஒத்துக்காதீங்கிறாரு. இப்போ இதெல்லாமே ஆர்மியை ஒத்துக்காதீங்கன்னா அதெல்லாம் என்ன இதுக்காகிடும், ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர்மி வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆச்சுனாலே அது வந்து நல்லது கிடையாது, ரைட்? இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்லாம் அதெல்லாம் அடிக்கடி நடக்குது. இந்தியாவில் வந்து அது நடந்தது கிடையாது. ஸோ இப்போ இவர் அதுக்கெல்லாம் விதை போடுறாரு. இவரோட எண்ணம் வந்து இந்திரா காந்தியை ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம், பட் ஆனால் அது எப்படி செய்ய நினைக்கிறாருங்கிறது தான். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 26 ஜூன் 1975 ஷீ அனௌன்ஸ் எமர்ஜென்சி. ஓகே, அப்போ பிரசிடெண்ட் வந்து ஃபக்ருதீன் அலி அகமது இருப்பார், அவங்கக்கிட்ட அவங்க சொல்லி எமர்ஜென்சி பண்ணுவாங்க. ஓகே, இன் தட் டைம் எமர்ஜென்சி பிரசிடெண்ட் அமுல் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணலான்ட்டு கிளியாரிட்டியாக இருக்காது. இப்போ தான் பிரைம் மினிஸ்டரே செஞ்சு பண்ணியிருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட்டிவ் செஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லி பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டராக 44th அமெண்ட்மெண்ட் படி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லி பண்ணுற மாதிரி, ஒரு ஆள் சொல்கிற மாதிரி, இந்திரா காந்தி மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து லேட்டராக வந்துச்சு. அப்போ அதனால் இந்திரா காந்தி சொல்லி அப்படியே செஞ்சுட்டாங்க 26 ஜூன். ஸோ 26 ஜூன் 1975 ஜனவரி மாதம் 1977 அது வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் ஒரு 18 months இந்தியாவில் 1975 to 1977 பிகினிங் வரைக்கும் இந்தியாவில் எமர்ஜென்சி இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்திரா காந்தி இதை ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் அதான். நாட்டில் ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, டெமோக்ரஸி இதெல்லாம் இருக்கணும்னா இதை எடுத்தே தான் ஆகணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்திரா காந்தி. அதை இந்த ஜேபி மூமெண்ட் பண்ணுறது வந்து இந்தியாவில் பெரிய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பெரிய பிரச்சனை வரும், அது இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி பெரிய ஃபாரின் பவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருக்க வாய்ப்பும் இருக்குது, ஐ டோன்ட் நோ, ரைட்? இன்ஃபேக்ட் எவர் சின்ஸ் பங்களாதேஷ் கிரைசிஸில் இந்திரா காந்தி
கிளாஷ் ஸ்வாட்ஸ் வித் பிக் பவர்ஸில் அதுலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது இல்லாமல் அவங்க லெஃப்ட்டில் போகிறாங்க, சோசியலாகவே போகிறாங்கல்ல. ஸோ வி நெவர் நோ. பட் அவங்க சொல்லுவாங்க இதை பல தடவை பல பேட்டிலெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் அதர் பவர்ஸ் ஆப்ரேட்டிங் இந்தியாவில் டீஸ்டபிளிஷ் பண்ணணுன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு கெட் பீப்பிள். அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து ஷீ இஸ் ட்ரை டு இம்ப்ளிமெண்டிங் ப்ரோக்ராம் ஃபார் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதை இவங்க பண்ண விடாமல் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவாக ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பீப்புளுக்கு வந்து போய் சேர மாட்டேது நல்ல ப்ரோக்ராம். அதெல்லாம் போய் சேரணும்னா இதெல்லாம் தேவை. ஓகே, இந்த மாதிரி தான் ரீசன் சொல்லுவாங்க அவங்க. இந்தியா செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த ஜேபி மூமெண்ட்டால் இதாகுது. அடுத்தது நான் போடுற ப்ரோக்ராம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும், புவர் செக்ஷன்ஸ் எல்லாம் இதாகணும்னா தான் அதுக்கும் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் இன்டர்வென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்டர்வென்ஷன் ஆஃப் சப்டிஷன் ஃப்ரம் அப்ராட். ஸோ நம்ம இந்தியாவை வீக் பண்ணுறதுக்காக, ஸோ அப்படி இந்த 3 காரணங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த எமர்ஜென்சி வந்ததில் யார் கரெக்டு இல்லை யார் மேலே தப்பு அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அதான் ஃபேக்ட். நான் இப்போ சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இந்த கதையாகவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதே அதுதான், ரைட்? ஜேபி வந்து இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அலகாபாத் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த கோர்ட்டு கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு இன்னும் ஒரு 8 மாதம் கழித்து வரப்போகுது. அப்படியே 8 மாதம் கழித்து வரலைனாலும் 8 மாதம் கழித்து எலெக்ஷன் நடக்க போகுது, ரைட்? என்ன அவசரம் வந்துச்சு இப்படி ஒரு போராட்டம் கிரியேட் பண்ணி இந்தியாவில் ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வர்ற மாதிரி ஒன்று பண்ணணும்? அது இல்லாமல் அவர் சொல்கிற மெத்தடு பாருங்கள். ஆர்மியெல்லாம் கேட்காதீங்க, கவர்மெண்ட் சொல்கிற உத்தரவை கேட்காதீங்க, எல்லோரும் கெரவ் பண்ணுங்க பார்லிமெண்ட்டை, ரைட்? ஸோ இஸ் கிரியேட்டிங் அ கைண்ட் ஆஃப் கேஸ் இன் த கண்ட்ரி மாதிரி அவரோட மெத்தடு. அவர் ஏன் இதை பண்ணார்? அவர் வெயிட் பண்ணலாமே அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர்ற வரைக்கும். இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன் 6 மாதத்தில் வரப்போதே, அது வரைக்கும் நான் வைலண்ட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருங்க. டெமோக்ராட்டிக் மெத்தடில் பீப்புள்கிட்ட ஒப்பீனியன் சேகரிங்க, அடுத்த எலெக்ஷனில் நின்று ஜெயிங்க வாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு இது பண்ணுறீங்க, ரைட்? ஸோ ஜேபி மேலேயும் தப்பு இருக்குது. அதே மாதிரி ஜேபி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த பார்லிமெண்ட்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ he was trying to demean the parliamentary democratic institutions. ஆனால் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வேறு என்ன நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவருக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் ஜேபி வந்து கரெக்டான ஸ்டெப்பை எடுக்கிறாரா, ரைட் அப்படின்ட்டுல. ஸோ அவர் அதே மாதிரி டோட்டல் ரெவல்யூஷன் சொல்கிறாரு. டோட்டல் ரெவல்யூஷன்ஸ்லாம் வந்து ஆர்மிலாம் வந்துச்சு, இது ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் மாதிரி ஆயிரும். அவர் டெமோக்ரஸி இந்திரா காந்தியை இது பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோர்ஸ் அங்கே டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை கொண்டு வந்துடக்கூடாது. ஆல்தோ ஜேபி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பட் ஆனால் அவர் யார் மூலமாக செயல்படுத்தப்படுறாருங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ ஜேபியும் அவர் எடுத்த மெத்தட், அவர் சூஸ் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவருக்கு சப்போர்ட்டுக்காக சூஸ் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவங்க யாருமே என்ன சொல்கிறது, வேர் சூஸிங் த ரைட் வே. ஓகே, இன்ஃபேக்ட் ஜேபிக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா ஆர்எஸ்எஸ் அண்ட் ஜனசங் கம்யூனல் பார்ட்டி. ஓகே, அவங்களோட ஐடியாலஜி என்னென்னா இந்திரா காந்தியை ரிமூவ் பண்ணணுன்னு தான். ஓகே, ஸோ ஜேபி மெத்தட் வாஸ் ஆல்சோ அ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவர் சொல்கிற இந்த மெத்தட் லைக் ஆர்மியை கேட்காதீங்க, ஆர்மியை போலீஸை சிவில் சர்வீஸ்லாம் ரெபல் பண்ண சொல்கிறாரு, பார்லிமெண்ட்டை கெரவ் பண்ண சொல்கிறாரு, எல்லாமே இஸ் ஹைலி அன்டெமோக்ராட்டிக். அதே நேரத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கலான்னா, நான் சொன்ன மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் எலெக்ஷனுக்கு. இல்லாட்டி இந்திரா காந்தியை நீங்கள் வந்து சரியில்லை, எலெக்ஷனை நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன் நடத்துங்க, ஜெயிச்சுக்கு பவருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ
ஸோ எதுவும் பண்ணாமல் அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு. இந்திரா காந்தியும் தான் அதே மாதிரி தான். ஷீ ஆல்சோ ஹேட் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அவங்க சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனில் அவங்க பண்ணுறாங்க, அதனால் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், நான் இந்த லோக்சபா டிசால்வ் பண்ணுறேன், இந்த லோக்சபா தானே பிரச்சனை சொல்கிறீங்க, இதை நான் டிசால்வ் பண்ணுறேன், ஃப்ரெஷ் எலெக்ஷன் நம்ம ஒரு 2 மாதம் கழித்து நடத்தலாம், ரைட்? ஸோ அப்படி சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இவங்க எமர்ஜென்சியாக ஆரம்பத்தில் 75ல் இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, கொண்டு வராங்க. அதையே 18 months இழுத்தாங்க. அவ்வளோ நாள் இதை கொண்டு போன அவசியம் இல்லை, ரைட்? அதுவே ஒரு அன்டெமோக்ராட்டிக் மெத்தட் தான், அவ்வளோ நாள் கொண்டு போனதே. ஏன்னா எல்லாரையும் முடிச்சு உள்ளே போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸோ வாட் எவர் ஷீ டிட் இஸ் நாட் 100% ஜஸ்டிஃபையபிள். ஓகே, ஷீ ஆல்சோ ஹேட் அதர் வேஸ் டு டீல் வித் இட். ஸோ 2 பேருமே அன்டெமோக்ராட்டிக் மெத்தடுக்கு தான் மூவ் பண்ணிட்டாங்க, ரைட்? இதில் இவங்க பண்ணாங்களான்னு இல்லை, அவங்களும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. 2 பேர் ரியாக்ட் பண்ணி 2 பேரும் பண்ணி ஒரு இது பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இப்போ இந்த ஃபாரின் கண்ட்ரிலலாம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இல்லை வேறு சில கண்ட்ரீஸில், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் டிக்டேட்டர் வருவாங்க, அத்தாரிட்டேரியன் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது இந்திரா காந்தி. எல்லா பவரையும் தன்னை வச்சுக்கணும், எல்லாரையும் அடிக்கணும், கொல்லணும், ஏன் சொல் பேச்சு கேட்கணும்னா எல்லாரையும் கொல்லணும்ட்டு அப்படிலாம் கிடையாது, ரைட்? ஸோ we have to understand that நம்ம எமர்ஜென்சி இட் வாஸ் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் படி தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்திரா காந்தி ப்ரொடியூஸ் பண்ணது எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிகல் 352 26 ஜூனில். ஸோ இது எமர்ஜென்சி மூலமாக ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இதாயிரும், சஸ்பென்ஷன் ஆகிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் சிவில் லிபர்ட்டிஸ்லாம் போயிடும். ஸோ ப்ரெஸ் சென்சார்ஷிப் வந்துடும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று போடுவாங்க, மிஸ்ஸா ஆக்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு. அதுபடி எல்லா லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ரைட்? வித்தவுட் ட்ரையல் எல்லா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மோர் தென் 1 lakh people were arrested during the entire emergency period. பட் இம்மிடியட்டாக முக்கியமான ஆப்போசிஷனில் இருக்கிற முக்கியமான ட்ரபிள் மேக்கர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, பொலிட்டிக்கல் தான், யாரையும் நார்மல் சிவிலியன் பீப்புள்ஸ்லாம் யாரும் இல்லை. ஈவன் இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி யாரும் இது பண்ணாலும் எல்லாமே பொலிட்டிக்கல் தான். ஓகே, அதனால தான் சொல்லணும், இது வந்து ஃபுல்லாக அப்படியே வெண்டட்ட மாதிரி யாரையும், இன்ஃபேக்ட் அதனால் இதில் இன்னொன்று சொல்லணும், வெளிநாட்டிலலாம் ஒரு இடத்துலாம் டிக்டேட்டர் வராருன்னா ஆப்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் கைது பண்ணி அவங்கள கொல்லலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது இந்திரா காந்தி. ஷீ ஜஸ்ட் வாண்டட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ஆல் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டை எப்படி கிண்டல் பண்ணுவாங்க ஆப்போசிஷன்ஸ்லாம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இந்திரா அண்ட் சஞ்சய் ஆக்டுன்ட்டு. ஏன்னா அந்த டைம் சஞ்சய் காந்தி வந்திருப்பார், ரைட்? அதை சொல்கிறேன், இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ரிஜிடாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்திரா காந்தி. காங்கிரஸ் பார்ட்டி இட் செல்ஃப் இன்டர்னல் டெமோக்ரஸிலாம் கிடையாது, இந்திரா காந்தி சொல்கிறது தான். ஓகே, ஸோ அந்த டைமில் தான் யூத் காங்கிரஸை சஞ்சய் காந்தி லீட் பண்ணுவார். ஓகே, சஞ்சய் காந்தி வர ஆரம்பிப்பார். அவர் முதலேருந்து ஒரு 73, 74 வர ஆரம்பிச்சிருவார். இந்த டைமில் சஞ்சய் காந்தி ஸ்டேட் யூத் காங்கிரஸ் தலைவர் வருவார். ஓகே, ஸ்லோலி இந்திரா காந்தி ட்ரைங் டு கன்சாலிடேட் பவர். ஸோ இதுக்கு எமர்ஜென்சிக்கு இந்திரா காந்தி கொண்டு வந்ததுக்கு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். சி, பீப்புள் வந்து இந்தியாவில் பேசுவாக தான் இதை பார்த்தாங்க. பேசுவாக என்ன நடக்குதுங்கிறத இந்தியாவிலலாம் அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி வந்து டிக்டேட்டர் யார் அப்படிலாம் யாரும் பார்த்ததில்லை. ஸோ எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க பேசுவாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க, ரைட்? ஏன்னா சிவிலியன் பாப்புலர் எதுவும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணலை. ரெண்டாவது, அதுதான் சொன்னேன், இந்த ரெப்ரெசிவ் மெஷர்ஸ்லாம் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான். கைது பண்ணி போட்டதும் எல்லாம் பொலிட்டிக்கல் ஆட்களை தான், பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன்ஸ் தான். ஸோ நத்திங் சிவில் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்கலை. ஓகே, ஈவன் when the people who are arrested na, they are not kept in jail for a long period of time. They were released regularly. ஓகே, ட்ரபிள் கேஸ் இல்லாதவங்கலாம் ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த பீப்புளெலாம் ஏன் ஒரு மாதிரி பேசுவா, அதை எமர்ஜென்சியாக ஒன்றும் பெருசாலாம்
எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்ட்டு பெருசாலாம் இது பண்ணலை அப்படின்னா, அது வரைக்கும் கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே எக்கானமி சரியில்லாதனாலே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்க ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு நடந்துட்டு ரெகுலராக மக்கள் வந்து பிரச்சனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடத்துலையும். எந்த ஸ்ட்ரைக்ஸ் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், ரைட்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீப்புளுக்கு அது பிடிச்சிருக்கும். ஸோ தேர் இஸ் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அந்த டைமில். ஸோ கரப்ஷன்லாம் அந்த டைமில் மட்டும் இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்திரா காந்தி ஆல்சோ அனௌன்ஸ் த வாட் இஸ் நோன் அஸ் 20-point program ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிமெண்ட் ஆஃப் பீப்புள். ஓகே, இந்த 20-point ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குன்னா, ஸோ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஓகே, முக்கியமானதெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். லைக் டெப்ட் ஆஃப் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், பாண்டட் லேபர் அபாலிஷ், மினிமம் வேஜஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபர். ஓகே, preventing tax evasion and smuggling. In fact, one of the biggest problem அந்த டைமில் இந்த tax evasion and smuggling, இந்த ஃபுட் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக போகிறதுக்கு காரணமே நிறைய பேர் ஸ்மக்லிங் பண்ணுறது, ஹோர்டிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேக்ஸ் எவேஷன் பண்ணுறவங்க, ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, ஹோர்டிங் பண்ணுறவங்க எல்லாரையுமே இது பண்ணுறது. ஸோ ப்ரைஸஸ் எல்லாம் அதனால் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே தேவையில்லை, நீங்கள் அதை வந்து எக்கனாமிக்கல் படிக்கும்போது படிங்க. ஸோ ஆல் ஆர் எய்ம்ட் அட் டு ஹெல்ப் த ரூரல் பீப்புள், புவர் பீப்புள் அப்படின்ற மாதிரி, அர்பன் அண்ட் ரூரல் புவர் பீப்புள். ஓகே, ஸோ இது மூலமாக பெரிய அளவில் மக்களுக்கு போய் நல்லது சேர்ந்துச்சானா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்திரா காந்தி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரைட் யாரை வச்சு செயல்பட வைப்பாங்கன்னா, இதை செயல்படுற வைக்கிறவங்களே ரைட் பார்த்தீங்கன்னா அதே கரப்டட் இதுக்கு பியூரோக்ரஸி தான். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கரப்டட் பியூரோக்ரஸி வந்து ரைட் இந்த ப்ரெஸ் சென்சார்ஷிப்பு எமர்ஜென்சி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்களா தப்பு செய்கிறாங்களான்னு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் வேறு போயிட போகுது. ஆரம்பத்தில் கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பியூரோக்ரஸி, போலீஸு, பெட்டி ஆஃபீஷியல்ஸ் எல்லாருமே பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஸ்லோலி எமர்ஜென்சி ஸ்டார்டட் ஆஃப்டர் 1 year பிகமிங் அன்பாப்புலர். இனிஷியலாக வந்து மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இனிஷியலாக ஏன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்க, இது டெம்பரரி தான் அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க எமர்ஜென்சி. அதே மாதிரி இப்போ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குன்னு, அது இல்லாமல் பார்லிமெண்ட் இதெல்லாம் அதை அப்ரூவ் பண்ணிச்சு. இப்போ கான்ஸ்டியூஷன் படி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஸ்லோலி இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி சொல்லுவாங்க, இது வந்து இந்த நாடு வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான், ஃப்ரீ ப்ரெஸ் இருக்கும், இது டெம்பரரி சுச்சுவேஷன் தான், இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வந்தாங்க, அதுக்காக டெம்பரரியாக தான் இது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளே அதை எடுத்துருந்துருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 18 மாதம் கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் 18 மாதம் கொண்டு வரதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், அப்போது எமர்ஜென்சி ஸ்டார்டட் டு பிகமிங் அன்பாப்புலர். பீப்புளுக்கு வந்து பயம் வந்துடும், ஓஹோ இது கண்டினியூ ஆகுமோ அப்படின்ற மாதிரி, இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இப்படியே போகுமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த 20-point ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பழைய பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் தான். அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்ரெடி வெரி கரப்டட். அதே மாதிரி அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு இப்போ ப்ரெஸ் இல்லை, ஃப்ரீ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இல்லை இப்போது எமர்ஜென்சி டைமில். ஸோ ப்ரெஸ் எல்லாம் இல்லைன்னா அவங்கள கேள்வி கேட்கலன்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஷியல்ஸ்லாம் எதுக்கு பயப்படுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் சில போலீஸ்காரங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒன்று தப்பு செய்கிறாங்கன்னா, எவனா ஒருத்தன் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இல்லை வீடியோ பிடிச்சி தூக்கி இப்போ ஏதாவது ஒரு இதில் போட்டுருவான். அது அப்படியே மீடியாவில் இப்போ ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சுன்னா அவங்க போலீஸ் அந்த ஆஃபிஷியல் லைஃபே அதுதான். ஸோ அஃபிஷியல்ஸ்லாம் எதுக்கு பயப்படுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு செக் இருக்கணும். இப்போ மீடியாவில் ப்ரெஸ் சென்சார்ஷிப் இருக்கிற டைமில் எமர்ஜென்சியில் அஃபிஷியல்ஸ், கரப்டட் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க ஜாலியாக இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பீப்புள் வேர் ஆஃபிஷியலி
slowly started to suffering to the administration. அவங்களுக்கு பேசிக் சிவில் லிபர்ட்டிஸ்லாம் டினை பண்ணப்படும். ஸோ ஸ்லோலி த எமர்ஜென்சி வாஸ் பிகமிங் அன்பாப்புலர் வித் பீப்புள். ஒரு வருஷம் வரைக்கும் பீப்புள் பொறுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கு இதாயிரும். அதே மாதிரி கண்டினியூஸாக இவங்க எமர்ஜென்சியை நீடிக்கிறதும் அவங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஸ்லோலி த பீப்புள் ஸ்டார்டட் ஹேட்டிங் எமர்ஜென்சி. இதுக்கு இடையில ரைட் நம்ம ஆள் சஞ்சய் காந்தி அவர் வந்து ஒரு காங்கிரஸில் ஒரு பவர்ஃபுல்லாகிடுவார். இந்திரா காந்தியை மிஞ்சி பவர்ஃபுல்லாக ஒரு ஆரம்பிப்பார். என்னென்னா அவர் எந்த பார்ட்டிலையும் எந்த போஸ்ட்லேயும் பவர்லேயும் இருக்க மாட்டார் கவர்மெண்ட்டில். ஆனால் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆயிடுவார். இன்ஃபேக்ட் இந்திரா காந்தியோட அவர் சொல்கிறது தான், இப்போ இந்திரா காந்தியோட 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் இருக்கும்ல, அதை விட அவர் சொல்கிற ஒரு 4 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் முக்கியமாக இருக்கும். அவர் என்ன 4 பாயிண்ட் ப்ரோக்ராம் அந்த டைமில் சொல்லுவார்னா, டோன்ட் டேக் டவுரிம்பார். ஓகே, கரெக்ட் தான், கல்யாணம் பண்ணும்போது டவுரி வாங்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் ஃபேமிலி பிளானிங். இன்ஃபேக்ட் அதுவும் ஒரு கரெக்டான இது தான். இன்ஃபேக்ட் அந்த டைமில் எல்லாருமே சொல்லுவாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணணும். இந்தியா இதே வேகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போயிருந்துச்சுன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவில் சாப்பிட்றதுக்கு பூவாக இருக்காது எல்லாருக்கும், ரைட்? ஸோ ஃபேமிலி பிளானிங் இஸ் வெரி மஸ்ட். அந்த டைமில் ஃபேமிலி பிளானிங்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், பிளான்ட் ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி லிட்ரேசிலாம் கூட்டணும், ப்ரொமோட் லிட்ரேசி. இதுதான் அவருடைய 4 பாயிண்ட். இது இல்லாமல் 5ஆவதாக ஸ்லம் எல்லாம் கிளியர் பண்ணணும். சிட்டிஸில் பெரிய பெரிய நல்ல சிட்டிஸ்லாம் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியே இவ்வளோ கேவலமாக இருக்குது, பாம்பேவே இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஸ்லம்ஸாக இருக்குது. பாரிஸ் மாதிரி ஒரு நல்ல சிட்டிஸ்லாம் வரணும், அதுக்கு ஸ்லம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிம்பாரு. ஓகே, சி தி இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நாட் பேட், இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ரைட். ஆனால் இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, ரைட்? முக்கியமாக ஃபேமிலி பிளானிங், அதுதான் மக்களுக்கு ரொம்ப கோவத்தை கொண்டு வந்துடும். தேனே கொடுத்தாலும் அதை தொண்டையில் திணிக்கக்கூடாது, ரைட்? நல்லது என்னதான் பண்ணாலும் அதை வந்து அடுத்தவங்களுக்கு அவங்க ஆக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இருக்கும்போது தான் கொடுக்கணுமே ஒழிய, நீங்கள் போய் அதை கழுத்தையும் கையையும் காலையும் பிடிச்சி அவன் வாயை திறந்து அவன் வாயில் ஊற்றக்கூடாது தேனை, ரைட்? இப்போ என்னென்னா, இந்த ஃபேமிலி பிளானிங்கை ரிக்ரஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, விக்ரஸாக. இப்போ விக்ரஸாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதை ஆர்பிட்ரியாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி என்னென்னா, ஆரம்பத்தில் இன்சென்டிவ் கொடுத்து பர்சுவேஷன் பண்ணி மக்களை பண்ண வைக்கலாம். ஒரு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ இது கொடுப்போம் அது கொடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செய்யலாம். இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுத்து பண்ண சொல்லலாம். அதை விட்டுட்டு கம்பல்சரி ஸ்டெரிலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு, ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு கோட்டா கொடுத்துருவாங்க. நீங்கள் இவ்வளோ பேரை ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், ஃபேமிலி பிளானிங்க்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், வெசக்டமின்னு சொல்கிறாங்களா ஆண்களுக்கு, அதை நீங்கள் இவ்வளோ பேருக்கு பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போது இதனால் ஒவ்வொருத்தரும் கோட்டாவை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களாம் ஃபோர்ஸாக பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ பீப்புள் எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து குழந்தை பெக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நல்ல உரிமைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காலம் அது. அவங்கள போய்கிட்டு ரைட், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 1975 இது நடக்குது. இதுக்கப்புறம் தான் நான் எல்லாம் பிறந்தேன். இதெல்லாம் பண்ணியிருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு பண்ணி விட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, ரைட்? நான் மறந்துருக்க முடியாது. ஸோ இப்போ என்னென்னா, திஸ் பிகம் வெரி அன்பாப்புலர் வித் புவர் பீப்புள். இன்ஃபேக்ட் புவர் பீப்புள் தான் இந்திரா காந்தியோட மேஜரான பேக் போன் சப்போர்ட்டு. இந்த ஃபேமிலி பிளானிங் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். அதே நேரத்தில் இந்த ப்ரெஸ் சென்சார்ஷிப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்படிலாம் ஒரு அட்ராசிட்டி நடக்குதுங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மீடியா வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது காமிக்கும். ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மீடியா வந்து ஒரு சியர் லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லுது. அதனால் கவர்மெண்ட் நம்ம சரி தான் பண்ணுறோன்னு நினைக்குது. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை அங்கே போய் சேர மாட்டுது. வேறு ஓகே, அது வேறு விஷயம், அதை நம்ம பேசக்கூடாது. இன்றைக்கி பேசினா அட்டி திம்பாங்க. இப்போ என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு மீடியா இல்லாத டைமில் மக்களோட பிரச்சனையை யார் எடுத்து சொல்லுவா? எவ்வளோதான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும். ஸோ மீடியா மூலமாக இல்லாததுனால இம்மிடியேட்டாக போய் சேராது. ஸோ அப்போ மக்களோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது.
அதே மாதிரி மீடியாலாம் இல்லாததுனால ரூமர்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் பரவ ஆரம்பிக்கும். இந்த ரூமர்ஸே மக்களை வந்து பயமுறுத்தி வைக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆப்போசிஷன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், இந்த டைமில் கவர்மெண்ட் வந்து ஃபேமிலி பிளானிங்கிற பேரில் எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரூமரை கிளப்பி விடலாம்ல. அந்த மாதிரி ரூமரை பழகியும் நிறையா மக்கள் பயந்து இதாகிடுவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. மக்கள் பீப்புள் பயப்பட ஆரம்பித்து மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே கோவம் வர ஆரம்பிச்சு. ஓகே, அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு ஃபேமிலி பிளானிங் அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாங்க, 1-2 நடந்திருக்கலாம், ரைட், இந்த மாதிரி காரணங்களுக்காக. அதெல்லாம் விட ரூமர் மூலமாகவும் ஏன்னா இந்த எமர்ஜென்சி டைமில் பிரசிடென்சி ஆச்சு இப்போ இல்லாதனால. ஸோ திஸ் ஆல்சோ அக்ரிவேட்டட் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆக்சுவலி தேர் வாஸ் மெனி ப்ராப்ளம். இதுக்கு இடையில் திடீர்னு 1977 ஜனவரியில் 18 ஜனவரி 1977 சடன்லி 18 ஜனவரி 1977 suddenly Indira Gandhi withdraw the emergency. Okay, suddenly she withdraw the emergency. In fact அப்போ தான் நவம்பர் மாதம் 2 மாதம் முன்னாடி தான் நான் சொன்னேன் 1 இயருக்கு நீடிச்சிருப்பாங்கன்ட்டு. ஸோ அப்போ அவங்க அடுத்த நவம்பர் 1977 நவம்பர் வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஆனால் திடீர்னுட்டு எமர்ஜென்சியை வித்ட்ரா பண்ணிவிட்டு மார்ச் மாதமே எலெக்ஷன் நடத்துவாங்க, ரைட். ஸோ சடன்லி ஷி வித்ட்ரால். ஸோ அந்த எலெக்ஷன் மாதம் நடக்கிறதுல இந்திரா காந்தி கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆயிடுவாங்க, ரைட். கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகி காங்கிரஸ் அப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃபீட் வாங்கினதே கிடையாது. அந்த மாதிரி டிஃபீட் ஆகி ஷீ ஆல்சோ லாஸ்ட், சன் ஆல்சோ லாஸ்ட் அட் சீட். ஸோ இந்திரா காந்தி அதை ஆக்செப்ட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இன்ஃபேக்ட் அதனால தான் இந்திரா காந்தி அவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, இந்த எமர்ஜென்சி இஸ் டெம்பரரி தான், இட் வில் நாட் பி அ ரெகுலர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை நிரூபிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எமர்ஜென்சியில் although there was some excesses but it was not so much like peopleோட சிவில் லிபர்ட்டிஸ்லாம் எடுக்கிற மாதிரி இல்லை, ரைட். பட் இந்திரா காந்தி லாஸ்ட் த எலெக்ஷன் 1977 எலெக்ஷன். ஏன் இந்திரா காந்தி சடுன்னு இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிற டைமில் சடனாக வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன கேள்வி சொல்லலாம், பல விஷயங்கள் சொல்கிறாங்க எதுக்காக இது பண்ணாங்கன்ட்டு. ஒன்று வந்து இந்திரா காந்தி ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், லிபரல் அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். அவங்க ஏன் எமர்ஜென்சி கூட கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வந்துச்சு, அதை போக்கணுங்கிறத தான் கொண்டு வந்தாங்க அவங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. இன்னொருத்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி டைமில் எக்ஸஸாக நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரா காந்தி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பீப்புள் மத்தியில் மேலும் மேலும் செல்வாக்கு போகிற தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் மேலும் கண்டினியூ பண்ணால் பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அதை இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் அதெல்லாமே ஒரு கைவிட்டு போதில்ல அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஷீ வாண்டட், ஷீ தாட் தட் அவங்க பாப்புலாரிட்டி இன்னும் கூட்டிகிட்டே போகுது. இந்த 2 வருஷத்தில் அவங்க கொண்டு வந்த இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அதெல்லாம் இப்போ மற்றி அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தவங்கலாம் நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அவங்க எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் எது உண்மைன்னு தெரியாது, ரைட். இதை விட முக்கியமானது இந்திரா காந்தி வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியனும் பார்ப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியன் அந்த டைமில் டோட்டலாக இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். எல்லாருமே இந்திரா காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் மீடியா, இன்டர்நேஷ்னல் அகடமிஷியன்ஸ், இந்திரா காந்தியோடைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இப்போ என்னென்னா ஒப்பீனியன் ஆஃப் பீப்புள் மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ அவங்கள அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்திரா காந்தி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியன் எல்லாமே இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஷீ இஸ் பிகமிங் அ டிக்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கூட இந்திரா காந்தி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ரீசன் வை, ஒன்லி அன்டில் இந்திரா காந்தி நம்மளை எழுப்பி சொல்லலைன்னா சொன்னால் தான் உண்டு. ஸோ வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் திஸ் மே பி த ரீசன்ஸ், சம் ஆஃப் தீஸ் மே பி த ரீசன். ஸோ ஷீ வித்ட்ரா த எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி முடிச்சு வந்த எலெக்ஷனில் ஷீ லாஸ்ட் த எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ 1975 to 77 எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இந்தியாவில் இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி டைம், இட் வாஸ் அ டெஸ்டிங் டைம். எமர்ஜென்சி மாதிரி ஒன்று நம்ம டெமோக்ரஸியை டெஸ்ட் பண்ணுற. ஸோ இந்த டெமோக்ரஸியை டெஸ்ட் பண்ணுற ஒரு பிரச்சனை வரும்போது
இந்தியா அதை எப்படி சால்வ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா இந்தியா அதை பக்காவாக சால்வ் பண்ணுச்சு. ஏன்னா அந்த டெஸ்டிங் டைமை கூட இந்தியா ஓரளவுக்கு எந்த எக்ஸஸும் பெரிய எக்ஸஸ் இல்லாமல் தான் வந்துச்சு அந்த டைம், இந்திரா காந்தி டைமில். அதே மாதிரி அதை முடித்து டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடத்தி இன்னொரு பார்ட்டி ஆட்சிக்கும் வந்துச்சு. இந்திரா காந்தி அதை பர்ஃபெக்டாக அக்செப்ட் பண்ணி விலகிட்டாங்க. ரைட். ஸோ வி கேன் சே இந்தியா பாஸ் த டெஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி. தட் இஸ் த கன்க்ளூஷன். ஓகே. With this we end this lesson of இந்த ஜேபி மூமெண்ட் அண்ட் எமர்ஜென்சி. ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இதை போய் ஒரு தடவை படித்து பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பாய்.